ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா their கரண்ட் மைண்ட் ஃப்ளோ தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, பயங்கர பிரில்லியண்ட்டானவங்க, கிரிமினல் மைண்டு, எமோஷனலே கிடையாது, பக்கா ப்ராக்டிக்கல். இவங்க கரண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. உன்னை நம்பி நானும் இல்லை, என்னை நம்பி நீயும் இல்லைன்னு இருக்காங்க. உங்களுக்கே கூட டவுட் வரும், என்ன முன்னெல்லாம் நம்மகிட்ட நல்லா பேசிட்டு தானே இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். இவங்க நேற்று வரைக்கும் அப்போ பழகுனதெல்லாம் நடிப்பான்னு கூட தோன்ற அளவுக்கு நடந்துப்பாங்க. ஏன்னா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதையுமே காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்கணும். அதனால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட கமிட்மெண்ட் தரமாட்டேன்னு, நம்ம லவ் சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வயசு வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை காசு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டு பேருக்குமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. இந்த பர்சன் ட்ராவலை லைக் பண்ணுற பர்சனாகவும் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு காலோ மெசேஜோ உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நேரில் மீட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் கார்டே த சேரியட் கார்டு வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான கார்டு. டோன்ட் வரி, நேரில் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த பர்சனுக்கு அன்பு, காதல் எல்லாமே இருக்குது. ஆனால் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஓவர் திங்க் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் திங்க் பண்ணால் நல்லா இருக்காது. நல்லதோ கெட்டதோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போகும்போது போகட்டும்னு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும். அதை விட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போய் 8 மந்த் இருக்கலாம், 8 வீக்ஸ் இருக்கலாம், 8 டேஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 8 இயர்ஸாக கூட இருக்கலாம். அவங்க விட்டுட்டு போனாலுமே அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ தேவையோ அப்போ திரும்ப எடுத்துக்கலாம்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கலாமா கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு வேணுங்கும்போது வர்றதும், வேண்டாங்கும்போது விட்டுட்டு போயிடுறதும், அப்படி பர்சனை என்ன பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த பர்சன் விட்டுட்டு போகவும் போயிட்டு தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீலும் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. அவங்க பேசின வார்த்தைகள்னாலேயோ எடுத்த ஆக்ஷன்னாலேயோ உங்களை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதனாலே உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாங்க, நாம் தப்பு பண்ணிட்டோன்னு வருந்துறாங்க. அந்த பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, வந்தால் நீங்கள் எங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயம் இருக்குது. அவங்க காதலை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபியர் உண்டு, ஃபிசிக்கல் அடிக்ஷன் நிறைய உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயமும் உண்டு. அந்த பர்சன் உங்களை ஹேட் பண்ண மாதிரி நீங்கள் எங்கே ஹேட் பண்ணிடுவீங்களோ, இல்லை அவங்க வார்த்தை விட்ட மாதிரி நீங்கள் வார்த்தையை விட்டுடுவீங்களோன்னு பயம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் நினச்சி பழகியிருக்காங்க. கல்யாணம், குழந்தை, குட்டின்னு கனவெல்லாம் கண்டு இருக்காங்க. நமக்கு 3 ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டு வந்திருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ஆனதுக்கு காரணமே தேர்ட் பார்ட்டி தான். நான் சொல்லியிருக்கேன்ல, 3-3-3ன்னு வந்தாலே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நமக்கு இங்கே 3 ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸ் இந்த இதையும் இந்த கார்டு குறிக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுற பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சன் இல்லைன்னா உங்கள் பாஸா கூட இருக்கலாம். இங்கே நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவான கார்டு இது வரைக்கும் வந்ததை விட. இந்த கார்டு ஒரு மனிதனோட ஃபீலிங்ஸ், எமோஷனஸை தான் குறிக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இந்த கப்பு நிறைய இருக்குல்ல, வலிஞ்சு போகிற அளவுக்கு ஓடுதில்ல, அது மாதிரி அன்பு உங்கள் மேலே வச்சுருக்காங்களாம். ஓவர் ஃபுல்லாகி போகிற அளவுக்கு அன்பு இருக்குதாம். கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு தொடக்கம் இருக்குது. நீங்கள் நோ கான்டாக்டில் எத்தனை தடவை போனாலும் எமோஷ்னலாக ரெண்டு பேருமே திருப்பி கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வருவாங்க.
உங்கள் மேலே இருக்கிற பிரியம் குறையவே குறையாது. நீங்கள் 2 பேருமே நேரில் மீட் பண்ணுறதை விட ஃபோன் கான்டாக்டில் அதிகம் மீட் பண்ணியிருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் உங்களோடது இருக்குது. வணக்கம்.